இந்த ஸ்ரத்தா அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அப்போ ஸ்ரத்தானா என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் இன்னொரு என்ன மாதிரியே கை கால் இருக்கிற ஒரு மனுஷன், அந்த கை கால் இருக்கிற மனுஷன் கிட்ட எனக்கு எனக்கு அஜ்ஞானம் இருக்கு, அவர்கிட்ட அந்த ஞானம் இருக்கு. அவர் வந்து சாஸ்திரத்தோடைய ஞானத்தை வந்து எனக்கு சொல்லித்தரார். அவர்கிட்ட அதன் மூலமா எனக்கு ஞானம் ஏற்படும் அப்படின்ற இந்த விசுவாசமானது ஏற்படுத்துற அந்த ஃபேக்டர், அந்த அப்படி அப்படி இருக்கிற அந்த மனசுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு இல்லையா, அந்த விசுவாசத்துக்கு பேரு ஸ்ரத்தா அப்படின்னு சொல்றோம். இங்க என்ன சொல்றா அப்படின்னா, குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசா ஸ்ரத்தா. குரு வேதாந்த வாக்கியேஷு. இந்த குருவும் வேதாந்த வாக்கியமும் இல்ல குருவும் சாஸ்திரமும் இந்த ரெண்டு வார்த்தையை வந்து சேர்ந்து 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 பயன்படுத்துவாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இன்கேஸ் சேர்ந்து பயன்படுத்தாம குரு அப்படின்ற வார்த்தையை மட்டுமே பயன்படுத்தினாலும் சரி, சாஸ்திரம்ன்ற வார்த்தையும் மட்டுமே பயன்படுத்தினாலும் சரி, இது ரெண்டுமே ஒன்னதான் குறிக்கிறது. ஏன்னா ஒரு குருவானவர் வந்து எப்படி அப்படின்னாக்க, இட்ஸ் அ கான்டியூட், இட்ஸ் அ பைப். என்ன பைப்பு? டேங்க்ல இருக்கிற தண்ணிய நம்ம பாத்ரூம்குள்ள அந்த டேப்பை நம்ம எப்ப திறக்கிறோமோ அந்த தண்ணி கொட்டுறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு குருவானவர் சாஸ்திரம் அப்படின்ற ரிசர்வாயர்ல இருந்து நம்ம என்கிட்ட வந்து ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பைப்பு மாதிரி குரு. அப்ப நான் எப்போ வந்து அந்த குருவை வந்து அலோவ் பண்றேனோ, எப்போ அந்த டேப்பை திறக்கிறேனோ, டேங்க்ல என்ன தண்ணி இருக்கோ அது மடை திறந்தா மாதிரி கொட்ட போகுது. அப்போ இந்த பர்டிகுலர் பர்சன் இருக்கான் இல்லையா, சாஸ்திரத்தோடைய ரெப்ரசன்ட், அவர் வந்து சாஸ்திரத்துக்காகவே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கார். அந்த விஷயம் வேதாந்த சாஸ்திரத்துல என்ன வார்த்தைகள் சொல்லியிருக்கோ அந்த வார்த்தையை தான் இவர் சொல்வார். அந்த வார்த்தைய இப்படி ஒரு பர்சன் மூலமா தான் நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஸ்ரத்தா. சரி, இப்போ சுருக்கமா ஸ்ரத்தா அப்படின்னா என்ன? இன்டலெக்சுவல் பர்சனுக்கு இருக்க வேண்டிய கன்விக்ஷன் என்ன அப்படின்னாக்க, இந்த சாஸ்திரம் ஆனது வந்து என்னுடைய அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு ஞானம் தான் ஒரே வழி. அண்ட் எந்த ஞானமா இருந்தாலும் அந்த ஞானத்தை கொடுப்பதற்கு ஒரு கருவியானது தேவைப்படுகிறது. அண்டு என்னோட அஜ்ஞானம் நீங்குவதற்கான ஞானம் சாஸ்திரம் கொடுக்கறது. அதனால சாஸ்திரம் வந்து ஒரு மியர் புக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் கிடையாது. அது வந்து இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். அது எனக்கு அறிவை கொடுக்கக்கூடிய கருவி அப்படின்னு சாஸ்திர பிரமாணத்துக்கு, அந்த சாஸ்திரத்துக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸை கொடுக்கறதுக்கு பேரு ஸ்ரத்தா. இப்போ நாம இந்த விஷயம் நமக்கு வந்து இது புதுசா ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணணுமா, இல்லை ஏற்கனவே நம்ம அனுபவத்துல இருக்கா அப்படின்னா, நம்ம அனுபவத்துல ஏற்கனவே நல்லாவே இருக்கு. எதுல அப்படின்னா, நம்மளுடைய கண்ணு, மூக்கு, வாய், காது, தோல், இந்த 5 விஷயத்துல நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்த நன்னாவே பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் கொடுக்கல, நமக்கு என்ன அறிவு வந்து கூடவே இருக்கு அப்படின்னா, ரூபத்துக்கு இந்த பிரமாணம், கந்தத்துக்கு இந்த இந்த பிரமாணம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், ரூபத்துக்கு இந்த கருவி கண் என்ற கருவி, கந்தத்துக்கு மூக்கென்ற ஒரு கருவி, ருச்சிக்கு வந்து நாக்கென்ற கருவி, தொடு உணர்வுக்கு தோல் என்னும் கருவி, சத்தத்துக்கு காதென்னும் கருவி. இது நமக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அதே மாதிரி ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஞானம் இதெல்லாம் அந்த 5 விதமான ஞானம் ஏற்படுறதுக்கு அந்த ஞானம், அந்த ஞானத்துக்கான கருவி, அறிவை அடையக்கூடிய நான், இந்த 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்போ அஜ்ஞானம் நீங்கணும் அப்படின்னாக்க ஞானம் அடையணும். இது நம்ம வந்து எல்லாருமே வந்து அண்டர்ஸ்டுட். ஏன்னா ஞானம் அடைஞ்சா நமக்கு அந்த மோட்சம் அந்த 5 விதமான விஷயம் சொல்றாங்க. அப்போ மோட்சத்துக்காக நாம் ஞானத்தை அடைகிறோம். ஏன்னா மோட்சம் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து அஜ்ஞானம். அதற்காக வந்து ஞானத்தை அடையணும். அப்ப ஞானத்தை அடையணும் அப்படின்னா, நான் மற்ற எல்லா விஷயத்திலையும் அறிவு அடையறதுக்கு எப்படி வந்து ஒரு கருவியை பயன்படுத்துறேனோ, அதே மாதிரி நான் வந்து இதுக்கும் வந்து ஒரு கருவியை பயன்படுத்தணும் இல்லையா. அப்போ அந்த கருவி எது அப்படின்னாக்க, வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு, அப்படி அதுக்கு வந்து கருவி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கறது இருக்கு இல்லையா. அந்த கருவி அது, அந்த கருவியின் மூலமாகத்தான் நான் வந்து ஞானத்தை அடைய வேண்டும் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கு பேரு ஸ்ரத்தா அப்படின்னு பேர். அதாவது
ஆத்ம ஞானம் அடைவதற்கு, ஆத்ம ஞானம் ஞானம் என்றால் அந்த ஞானத்தை அடைவதற்கான கருவி சாஸ்திர பிரமாணம், சாஸ்திரம் அப்படின்ற அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவுக்கு பேரு ஸ்ரத்தா அப்படின்னு பேரு. அப்போ இந்த ஸ்ரத்தா அப்படிங்கிறது அந்த அறிவை எனக்கு எடுத்து கொடுப்பவர். அந்த அறிவை வார்த்தைகள் மூலமாக என்னுடைய சம்சார வேதனைக்கு ஏற்றார்வாறு எனக்கு புரியிற மாதிரி, எனக்கு புரியிற பாஷையில எடுத்து அந்த விஷயத்தையே, அந்த பிரமாணம்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை அப்படியே ஆப்ரேட் பண்ணி கொடுக்கிறவர் இருக்கார் இல்லையா, அந்த ஆப்ரேட் பண்ணி கொடுக்கிறவருக்கு பேரு குருன்னு பேர். சாஸ்திரம் என்ற பிரமாணம், அந்த கருவி, அறிவை கொடுக்க கருவியும் குருவும் அறிவை கொடுப்பதல்ல, அறிவை எனக்கு கொடுப்பதில் என்ன மாதிரியான ரோல் பிளே பண்றா அப்படின்னாக்க, சாஸ்திரம் அப்படிங்கிறது பிரமாண பிரதாத்த கரணம் அப்படின்னாக்க, குரு என்பவர் உபகரணம். அப்போ அப்படி ரொம்ப மைன்யூட்டா இருக்கிற விஷயத்த கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி கரணம் தேவைப்படுறதோ, அதே மாதிரி ஆத்மா அகம் சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு இத்தனை நாள் நான் இந்திரியங்கள் மூலமாக அடையிற மாதிரி எனக்கு ஒரு பொருளாக இருந்து அடையக்கூடிய அறிவாக இல்லாமல் அது நானாகவே இருக்கும் பட்சத்தில் அப்படி ஒரு மிக மிக துல்லியமான ஒரு அறிவை அடைய வேண்டுமே ஆனால் அந்த அறிவை கொடுக்கக்கூடிய அந்த பிரமாணத்தை நான் கையாள வேணுமே ஆனால் அந்த பிரமாணத்தை கையாளக்கூடிய அந்த அளவுக்கு நுணுக்கமான புத்தி உடையவரான ஒரு குருவானவர் தேவைப்படுகிறார். அப்படி அந்த பர்சனுக்கும் சாஸ்திரத்துக்கு கொடுக்கிற ஸ்டேட்டஸை கொடுத்து, சாஸ்திரத்துக்கும் அறிவை கொடுக்கக்கூடிய கருவின்ற ஸ்டேட்டஸை கொடுக்கறது மூலமாக இது எல்லாம் சிங்க் ஆகும்போது குருவுடைய வார்த்தைகள் சொல்லுகின்ற விஷயங்கள் நமக்கு அறிவாகிறது. இப்படிப்பட்ட அந்த மனோநிலைக்கு பேரு ஸ்ரத்தா அப்படின்னு பேர்.